சப்பாத்திக்கு ஒரு ரெகுலர் ஸ்டைல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ணலாம். ப்ரக்கோலி வச்சு ஒரு க்ரீன் கிரேவி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரக்கோலி அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்க தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கான மசாலாவே இது மட்டும்தான். நம்ம வேறு எந்த பேக்கெட் மசாலாவும் இன்றைக்கி சேர்த்த போகிறது கிடையாது. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இந்த கிரேவி வைக்கிறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி அது இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது குக் ஆகணும். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், கொடமிளகா, பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நம்ம காலிஃப்ளவர், மஷ்ரூம் இந்த மாதிரி நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சோம் இல்லைங்களா ப்ரக்கோலி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். அதனால் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் கூட ஓகே தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே நான் 3 வேக வச்ச முட்டையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட க்ரீன் கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா?